வணக்கம் ஜோ. வணக்கம் கார்த்திக். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னாலே இப்போல்லாம் கடந்த ஒரு 4-5 நாளாகவே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர் தான் கைது செய்யப்பட்டதுலேருந்து ஒரே பிரேக்கிங் நியூஸ் போலீஸ் அடிக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பரபரப்பான நியூஸ் இருக்குது. இந்த கைதுக்கு பிறகான நியூஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிம்பிளானா ஜோ காட்டுற வேலை மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த சிவாஜி படத்தில் கட்டி போட்டு அடித்ததுக்கப்புறம் என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. தடவை உள்ளே போயிட்டு வந்தாப்புல வந்தோடனே செந்தில் பாலாஜியை தூக்கி வச்சுட்டாப்புல. இப்போ திருப்பி உள்ள போயிருக்காரு. அவர் தான் தூக்கி வச்சாரா? அவர் தாங்க வழக்கெல்லாம் போட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி மேல அவ்வளோ குற்றச்சாட்டு எல்லாமே வச்சு தூக்கி உள்ள வச்சது. ஈடி இல்ல அவரை கைது பண்ணது சவுக்கு சங்கர். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா திருப்பி கிளறினது அதுதானே. செந்தில் பாலாஜி இத்தனை கோடி ஊழல் பண்ணிட்டு இருக்காரு, அது பண்ணிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதே எக்ஸ்போஸ் பண்ணதே சவுக்கு தானே. இப்போ அதனாலதான் செந்தில் பாலாஜி உள்ள எண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி திருப்பி சின்ன கேஸ் தான். அவர் ஏதோ பணம் வாங்கி கொடுக்குற மேட்டர்ல தான் உள்ள போயிருக்காரு. ஆனா ஏன் ஈடி இப்படி பண்ணுதுன்னு தெரியல. ஏன்னா ஜாமீன் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே 32 தடவை 30. அது வேறு அரசியல். சவுக்கு மேட்டர் தான் கேட்குறேன். சவுக்கு சங்கர் அப்படின்னு 4 நாளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்த இணையதளங்களில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எவ்வளோ பெருசாக போயிருக்குன்றதை தாண்டி இணையதளவாசிகள் வலைதளவாசிகள் பெரிய லெவலில் யூடியூபுக்கு முக்கியமாக பெரிய யூடியூபர் தானே. ஆமாம், யூடியூபர்ன்றதுனால பெரிய கண்டென்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சவுக்கு சங்கர் அவர் இந்த கைது பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய புரளிகள் சரி உண்மைகள் எது உண்மை எது புரளினே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் நல்லா தான் போனார். போன அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவருக்கு சில பல காயங்கள் ஏற்பட்டுச்சு, இப்போ சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிட்டு கோவை சிறைக்கு அடைக்கப்பட்டார். நேற்றைய தினம் வரும்போது கையில் கட்டோட வராரு. அதுக்கு முன்னாடி நாள் அவருடைய வழக்கறிஞர் அவர் தாக்கப்பட்டிருக்கார், அவர் கை உடைக்கப்பட்டிருக்கு, அவரோட கால் உடைக்கப்பட்டிருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். இல்லை அதெல்லாம் அப்படிலாம் அடிக்க முடியாதுன்னு பல பேர் பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தா அவர் கட்டு போட்டிருக்காரு. அந்த ஸ்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை கையில் போட்டிருக்காரு. உடனே அது அடிச்சிட்டாங்க, உதச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் கேட்டால் இல்லை அது உடைக்கப்படலை, அது ஏற்கனவே ஒரு கையில் பிளேட் வச்சுருக்காங்க, அதுக்காக அவர் அதை போட்டிருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் மதுரை கோர்ட்டுக்கு அவரை கூப்பிட்டுட்டு வரும்போது பெண்கள் துடப்பக்கட்டை அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை பயங்கரமாக எதிர்த்து பேசினாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னே தெரியாமல் அடிக்கிறது. இல்லை அதை விட முக்கியமான கேள்வி அந்த ரிப்போர்ட்டர் போய் கேட்குறாரு, யாரை எதிர்த்து நீங்கள் வந்திருக்கீங்க? தெரியல, கூப்பிட்டுட்டு வந்தோம் யாருங்க? இல்லை என் மச்சான் ஒருத்தர் கூட்டுட்டு வர சொன்ன, வேலையை விட்டு தான் வேலையை விட்டு தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னாங்க. சரி யாரை எதிர்த்து வந்திருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது, வர சொன்னாங்க வந்தோம் அப்படின்னா அவர் பேர் எதுவுமே எழுதலை அதில். ஆனால் அவங்க போகும்போது மட்டும் வழக்கமாத்தாலும் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் மட்டும் அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் இதில் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்கள் பெண்களை தரக்குறைவாக தான் பேசினார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவரை கைது பண்ணதுலையும் ஆச்சரியம் கிடையாது, தவறும் கிடையாது. அந்த மாதிரி பேசுனதுக்கு கைது பண்ணதில் தவறு கிடையாது. ஆனால் அதே பெண்களை வச்சு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்களே, இது நியாயமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யார் பண்ணுறாங்கன்னே தெரியலையே. அது ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் வேற டீம். அது நியாயமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு அதில் கேள்வி இருக்கா? இல்லை, 2 பேரும் போட்டி போட்டு மாற்றி பண்ணிக்கிறாங்களோன்னு. இல்லை, இதில் பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றது தான் விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு பெண் அதிகாரிகளை தரக்குறைவாக பேசினால்தான் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அப்படின்னும் போது பெண்களுக்கு அவர் யார் என்ன பண்ணார் எதுவுமே சொல்லாமல் அவங்கள கூட்டு ஒரு குரூப்பை கூட்டு நிற்க வச்சு எதிர்ப்பு காட்டுறதுன்றதும் அது நியாயமானதாக படலை அப்படின்றது தான் ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அவர் துன்புறுத்தப்படுறாரு, தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம். அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கல. ஏன்னா மெடிக்கல் ரெக்கார்ட் படி அவர் இந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெடிக்கல் ரெக்கார்டுமே இன்னும் சப்மிட் பண்ணலை. இல்லை, ஏன்னா நேற்று அவருடைய வழக்கறிஞர் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, முதல் நாள் அவர் போகும்போது கையெழுத்து போடுற அளவுக்கு அவர் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா மை வைக்கிற அளவுக்கு தான், தம்பு வைக்கிற அளவுக்கு தான் அவருக்கு இருக்குது. அப்போ அவர் தாக்கப்பட்டிருக்காரு. அவருடைய கீழே அந்த இதில் அவருக்கு கையில் இதாகிருக்கு.
உதட்டில் இது அடிபட்டிருக்கு. வந்து எப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேஸ் அப்படியே மறந்துடுவாங்க, மக்கள் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக, யார் side ல காசு இருந்து? போடணுன்றதுக்காக. யார் சவுக்கு சங்கர் சைடில் இருந்தா இல்லை சவுக்கு வெளியில? சங்கர் சைட்லேருந்து சொல்கிறேன். ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு, இல்லை இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்க அடிக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு விஷயம் அவரை பற்றி ரோல் ஆகிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சைபர் கிரைம்லேருந்து அவர் மீது வந்து கைது நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க வந்து விஜயலட்சுமி, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், மைக்கை வச்சாலே பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அவங்க நிறைய சீமானோடைய விவகாரங்களில் நிறைய பார்த்துருப்போம். விஜயலட்சுமி அவங்க ஒரு அவங்க அவர் மேலே மட்டும் இல்லை, ஃபெலிக்ஸ் மேலேயும் கொடுத்துருக்காங்க. ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் மேலேயுமே கொடுத்துருக்காங்க. எப்படி எடிட் பண்ணாமல் நீங்கள் இது ஒரு விஷயத்தை போடுவீங்க, அப்போ நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் மேலேயுமே ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்ற ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்கீங்க, பதட்டப்படுறது இல்லையா உடனே நீங்கள்? நல்லா தாங்க இருக்காரு அவரு, நல்லா தான் போயிட்டு வராரு, நல்லா தான் நடக்கிறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்படியா அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஒரு ரொம்ப நார்மலாக தான். இல்லை, ஒரு சந்தேகம் வரலையா உங்களுக்கு? ஒருத்தர் போகிறாரு, போனோன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் வராரு, அதுக்கப்புறம் பார்த்தா கையில் அந்த ஸ்லிங்கெல்லாம் மாட்டிட்டு வராரு, இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஏதோ இவர் மட்டும் தனியாக போய் ஏதோ கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் கூட எல்லா காவலாளிகளும் எல்லாரும் தானே போயிருக்காங்க. வேணும்னே யாராவது கொண்டு போய் காரை வந்து குத்துவாங்களா சொல்லுங்க? அதனால வந்து உங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை? எனக்கு அது சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் மட்டும் போகல, அவரோ என்ன தனிப்பட்ட யாருமே கூட்டு போகல, கூட எல்லாருமே தானே போயிருக்காங்க. இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு வெந்நீர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதான் சிவாஜி படம் தான். காவல்துறை பண்ணாமலா இருக்கும்? இல்லை, பண்ணியிருக்க மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. உங்கள் வீட்டில் யாரும் போலீஸாக இருக்காங்களா? இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவர் நல்லா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி பிளேட் வச்சிருக்காங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி அவருக்கு பிளேட் சொல்லலை, வெளியில் சொன்னாங்க. வெளில சொன்னாங்க. அதே மாதிரி தான் அந்த பிளேட் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஏதாவது வலி இருக்கும், அதனால அந்த ஹேண்ட்ஸ்லிங் ஏதாவது போட்டிருப்பார் தவிர வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது. கண்டிப்பாக ஜோ என்ன சொல்கிறாருன்னா, உறுதியாக அவர் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு நான் வந்து ஆதரவாக நான் பேசலாம், அவர் பேசின விஷயங்கள் தப்பு தான். பட் ஆனால் இந்த அடிச்சிருப்பாங்கன்ற சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்ற அது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், நல்லா ஏசியில் இப்படியே சுற்றிட்டு இருந்தவர் திடீர்னு கொண்டு போய் ஜெயிலில் போட்டிங்கன்னா அவருக்கு எப்படி ஒத்துக்குமா? அதனால ஏதாவது ஆயிருக்கும், கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.